இங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்தா அந்த குழந்தை இறந்துருக்காதுல்ல. வீட்ல பாருங்க அது கிடையவே கிடையாது. இப்ப அவங்க சொல்லிருக்காங்க அவங்க என்ன அங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்களோ அதோட பாப்பாவோட டெத் இதை அப்படியே கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அங்க இருந்து பாருங்க நல்ல காட்சி மாதிரி அந்த பொண்ணு பண்ண மாட்டேன்றாங்க. நாங்க வெளிய பாத்துக்குறோம். அந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட் பாக்குறேன்னு சொல்லிட்டு சும்மா உள்ள பாக்கவும் யாரையும் அனுப்ப மாட்டேன்றாங்க. வீட்டுல கிடைக்காத பொருளாச்சு. அவ்வளோ கோயில் பாருங்க கோயிலும் பார்த்து என்ன பண்ணுங்க ஒன்றுமே இல்லையே. உள்ள வரல ஏன் கேட் லாக் பண்ணுங்க. அதனாலதான் வாழைப்பழம் சாப்பிட்டு சொல்லி அனுப்பிச்சாங்க. சீஃப் டாக்டர் கேக்குறாங்க, அவங்க என்ன பதில் சொல்றாங்க? இதெல்லாமா ஒரு உயிர் பயிற்சி, அதுக்கு பதில் எதுவுமே சொல்லல. என்ன கவர்மெண்ட் நான் பேசுறேன். என்ன கவர்மெண்ட் இது? ஒரு குழந்தை என்ன இருக்கு, என்ன பிரச்சனை, ஏன் பிரச்சனை இருக்குங்க? குழந்தை இறந்து போச்சு, என்ன பிரச்சனை என்ன பண்றது? நான் சாயந்தரம் ஒரு 5:15 கூட்டு வந்தேங்க. 5:15 கூட்டு வந்ததுக்கு வயிறு வலிச்சது வீட்டிலே அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு வந்தேன். கூட்டின்னு வந்துட்டு பேருக்கு உள்ள என்னை கூட உள்ளே விடல. அவங்க அம்மாவையும் ஒய்ஃபை மட்டும் உள்ளே அனுப்பிச்சி விட்டாங்க. இவங்க மட்டும் தான் உள்ளே போனாங்க. இவங்க மட்டும் தான் உள்ளே போனாங்க. உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வந்ததுக்கு சரி எப்போ டேட்டு கொடுத்தாங்கன்னு கேட்டதுக்கு 13ஆம் தேதி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்கு. சரி வீட்டுக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை நீங்கள் போய் வாழைப்பழம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்களாம். அப்புறமேட்டு வந்து 5:45 வரைக்கும் இங்கே தான் இருந்தேன். இங்கே உட முடியலன்னு இங்கே படுத்துக்கிச்சு. சரின்னு சொல்லிட்டு எனக்கு ஓலா ஆட்டோ புக் பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பக்கத்தில் இருந்தால் போல் அவர்கிட்ட புக் பண்ணி சொல்லிட்டு 5:43 இங்கேருந்து கிளம்புனேன். ஆட்டோ புக் பண்ணி தான் இங்கே ஆட்டோவில் இங்கேருந்து தான் ஏறினேன். ஏறிட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளாரு அப்புறமேட்டு வயிறு வலிதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு சரி கோருக்குப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு கொஞ்சம் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு வயிறு வலிதுன்ட்டு அப்புறம் பார்த்தா தலை மட்டும் வெளியே காமிச்சு விட்டாங்க. குழந்தை இதை இறந்துச்சுப்பா அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அவங்க கோருக்குப்பேட்டை பாப்பா வெளியில எடுக்கும் போதே குழந்தை இறந்துச்சு. எடுத்த உடனே பாப்பா டெத் ஆயிருச்சு. 5 மணிக்கே வந்து பார்த்துருந்தா குழந்தையும் தாயும் நல்லா இதாக இருப்பாங்க. இங்கே வந்து அவங்கள தொட்டு கூட பார்க்கல, நோட்டு கூட செக் பண்ணல சார். அவங்க அப்படியே ரிட்டன் அனுப்பிச்சிட்டாங்க. ரிட்டன் அனுப்பிச்சு இந்த மாதிரி மோஷன் வரல அப்படின்னு சொல்லவும் போய் வாழைப்பழம் சாப்பிடுமா மோஷன் வரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. செக் பண்ணது சீஃப் டாக்டர் கிடையாது, அசிஸ்டன்ட் டாக்டரை வச்சு செக் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க போய் கன்சல்ட் பண்ணாமையே இந்த பதிலை சொல்லி அவங்கள வெளியில் அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. உள்ளே எமர்ஜென்சி வார்டுக்கு போய் திருப்பி ரிட்டர்ன் அனுப்பிச்சிருக்கிறாங்க. இங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்தா அந்த குழந்தை இறந்துருக்காதுல்ல. டாக்டர் கேட்கறதுக்கு அவங்க வந்து பார்க்கல, யாருமே பார்க்கல. வந்தாங்க, எதுவுமே பதில் சொல்லல, வலிக்குதுன்னு சொல்லல. இவ்வளோ அசால்ட்டாக பதில் சொல்கிறாங்க. எமர்ஜென்சின்னு வயிறு வலியோட வந்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கவே இல்லை. எந்த ட்ரீட்மெண்ட்டுமே பார்க்காம ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டாங்க. அப்படியே அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க 1 ஹவர் ஆட்டோல வச்சு சுத்தி அந்த ஹாஸ்பிடல் போறதுக்குள்ள பாப்பா பொறுக்க முடியாம இறந்துச்சா என்னன்னு தெரியல. வீட்ல பாருங்க அது கிடையவே கிடையாது. இப்ப அவங்க சொல்லிருக்காங்க அவங்க என்ன அங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்களோ அதோட பாப்பாவோட டெத் இதை அப்படியே கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அங்க இருந்து பாருங்க நல்ல காட்சி மாதிரி பாருங்க. சரியான பதில் கிடையாது. என்ன ஏதுன்னு இப்ப நாங்க பார்த்து கூப்பிடுறோம், எங்க முன்னாடி ஓடுறாங்க. டீன் கிட்ட பேசிக்கோங்கன்றாங்க. இதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லாதவங்க வந்தாலும் இதான் நிலைமையா? இல்லாதவங்களுக்கு இதான் நிலைமையா சொல்லுங்க? இது இப்படியே தான் நடந்து ஒண்ணு விட்டு ஒண்ணு போயிட்டே இருக்குமா இது வரைக்கும், கடைசி வரைக்கும்? ஒரு உயிர், சின்ன பிள்ளை உயிரா இருந்தாலும் பெரிய அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுலாம் இந்த பதில் தான் சொல்லுவாங்க. பேசிக்கலாம் வாங்க அப்படின்றாங்க. இதுக்கப்புறம் என்ன பேச போறாங்க? வந்தப்ப இந்த ட்ரீட்மெண்ட் பார்த்து அந்த பிள்ளை பொழைச்சிருக்குமா? பாருங்க என்ன அரகுறை. இப்ப பெரிய புள்ளைங்க இப்ப பேஷண்ட் அனுப்புங்க, அவங்க அம்மா நாங்க பெரிய எக்மோர் யாரங்கனா மூவ் பண்றோம்னா நீங்க ஃபர்ஸ்ட் எங்க சொல்லுங்க, நான் அதுக்கு வெளிய பண்ண மாட்டேன்றாங்க. நாங்க வெளிய பாத்துக்குறோம். அந்த பொண்ணு ட்ரீட்மென்ட் பாக்குறேன்னு சொல்லிட்டு சும்மா உள்ள பாக்கவும் யாரையும் அனுப்ப மாட்டேன்றாங்க. எல்லாரும் இங்க தான் நிக்கறாங்க லேடிஸ். எப்ப வந்தாலுமே இது பிரச்சனை தான் சார். உள்ள அட்டெண்டர் ஜென்ஸ் கிடையாது, அலோடுன்றாங்க. புரியுதா?
காலையில இருந்து ட்ரீட்மெண்ட் பார்க்காதவங்க இப்போ என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க? காலையில வந்தாங்க இங்க, காலையில இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, 12 மணிக்கு வந்தாங்க. 12 மணிக்கு இங்க காலையில வந்து பார்த்துட்டு வீட்டுக்கு போன்னு அமுச்சு விட்டாங்க. திருப்பி 5 மணிக்கு வந்தாங்க, 5 மணிக்கு வாழைப்பழம் சாப்பிட்டுன்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. இப்போ கூப்பிட்டா அந்த லேடி வந்து அப்படியே அவங்க பாட்டுன்னு பின்னாடி ஓடி போயினே இருக்கிறாங்க. சொல்லிருக்கேன் அந்த பிள்ளை பனிக்கூட உடையிற மாதிரி இருக்கு, எல்லாமே சொல்லியிருக்கு எனக்கு இந்த மாதிரி வலிக்குதுன்னு எல்லா சிம்டம்ஸும் சொல்லிருக்கு சார். அவங்க வந்து இப்போ கூட ட்ரீட்மெண்ட் உள்ள பண்ணிட்டு இருக்கேன்றாங்க சார். ஆனா உண்மையா பொய்யான்னு கடவுளுக்கு தான் தெரியும், யாருக்குமே தெரியல. தெரியும் சார். அந்த பொண்ணை தனியாக கொண்டு போய் வச்சிருக்காங்க. ஒரு அட்டெண்டர் இவங்க தான் உள்ளே இருந்தது, பாப்பா வச்சுன்னு இவங்க தான் இருந்தாங்க. இவங்க கூட போகிறேன்னதுக்கும் இவங்களை நீ உள்ள வராதீங்க, நான் போய் 18 மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியுன்றாங்க. நான் வேற ஹாஸ்பிட்டல் மூவ் பண்ணிக்கிறேன்றேன் இப்போ கூட. ஆனால் இன்ன வரைக்கும் கண்ணால் காட்டல அந்த பொண்ணு. இன்னும் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து இங்கே வந்ததோட சரி, இன்னும் யார் கண்ணிலையுமே காட்டல அந்த பொண்ணு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.